I have to do this, I should do this, I shouldn't have done this, I must do this and they should treat me like this. நான் இதை செய்யலைன்னா நான் வேஸ்ட், நான் இருந்தும் வேஸ்ட், இதை நான் கண்டிப்பாக செஞ்சாகணும், இதை நான் ஜெயிச்சாகணும், கண்டிப்பாக நான் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கி ஆகணும், கண்டிப்பாக நான் இந்த காலேஜில் சீட்டு பிடிச்சாகணும். ஸோ இப்படிலாம் உங்கள் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் நாங்கள் ஹைலி இர்ரேஷ்னல் அண்ட் செல்ஃப் டிஃபீட்டிங் தாட்ஸ்னு சொல்லுவோம். இந்த தாட்ஸ் என்ன பண்ணும் நம்மளை அப்படின்னா, நம்மளே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த தாட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப டிஸ்மேண்டிலே பண்ணிடும் அப்படியே கம்ப்ளீட்டாக. என்ன சக்தி இது அப்படின்னா, இதுதான் இர்ரேஷ்னல் பிலீஃப். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் REBTன்னு ஒன்று சொல்லுவோம். இது வந்து தெரபிஸ்ட்டுக்காக க்ரியேட் பண்ண வீடியோ, இது நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ REBTயில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கிளைண்ட்டோட இர்ரேஷ்னல் பிலீஃபை கண்டுபிடிக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவங்களோட கான்வர்சேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க கான்வர்சேஷனில் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பண்ணி செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, இல்லை பேசவே மாட்டாங்க. அப்போ யூ ஹேவ் டு ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின். எக்ஸ்ப்ளோரிங் கொஸ்டின் தான் இருக்கணும். that should not sound like you're assessing or you're going to like எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பவர் சென்டராக இருக்கக்கூடாது உங்கள் கொஸ்டின். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாலேஜ் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டிடியூடில் நம்ம அந்த கிளைண்ட்டை பார்க்கவே கூடாது. ஸோ எப்போவுமே கிளைண்ட்டுக்கிட்ட அந்த நான் உங்களுக்கு ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட், ஐம் ட்ரைங் டு ஹெல்ப் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு ரீச் ஆகணும். இது வந்து வார்த்தைகளில் ரீச் ஆகாது, உங்களோட எமோஷனில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கன்வே ஆகும், இல்லைன்னா கன்வே ஆகாது. they be closed and they'll not open up. ஸோ அவங்கள ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஜஸ்ட் ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ், இந்த உலகத்தை பற்றி உங்களோட பார்வை என்ன, உங்களை பற்றி உங்களோட பார்வை என்ன, மற்றவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஆர் பிலீவ்ஸ் யூ ஹேவ் அபவுட் யுவர் செல்ஃப், அபவுட் அதர்ஸ் ஆர் அபவுட் தி வேர்ல்ட். இந்த உலகம் வந்து ஃபேராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதனால் இந்த உலகத்தில் சப்போஸ் உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய டைம் இந்த இராஷனல் பிலீஃப் எப்போ வரும்னா, when somebody will take responsible even for the uncontrollable, அவங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை அப்போ அவங்களுக்கு நம்ம புரியும். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், லாஜிஸ்டிக் எங்கேயோ ஸ்டாக்காக நின்று போயிருக்கும். இங்கே வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டோ இல்லை அங்கே இருக்க அட்மின் மேனேஜரோ வந்து எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, ரொம்ப அப்பாலஜைஸ் கேட்பாங்க, அண்ட் they will take responsibility for that. ஆக்சுவலாக which is not in their control. அது அவங்க கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயங்கிறத கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சம்டைம்ஸ் இந்த பர்ஃபெக்ஷனிசம் இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை இது ரொம்ப கண்ட்ரோல், எல்லா விஷயத்தையும் நான் கண்ட்ரோல் எடுத்து செய்யணும், நான் தான் கரெக்டாக பண்ணணும், நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்பாலஜிஸ் கேட்பாங்க, விச் இஸ் நாட் ரெக்வயர்ட். இந்த மாதிரி தாட்ஸை தான் நாங்கள் ஹைலி இர்ரேஷனல் தாட்னு சொல்லுவோம், செல்ஃப் டிஃபீட்டிங் தாட்னு சொல்லுவோம். இன்னொரு தாட்ஸ் இருக்குது, அது என்னென்னா லைக் எதையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன். இந்த பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னொரு பெரிய இர்ரேஷனல் தாட்ஸ். நிறைய பேர்கிட்ட இது இந்த பெர்ஃபெக்ஷனிசம் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் திரும்ப 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 அந்த டிசைனை உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார், மாற்றி 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 செஞ்சுட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அந்த டிசைன் வந்து ஷாப்புக்கு போகவே போகாது. தில் கீப் ஆன் சேஞ்சிங் அண்ட் அதை ஆல்ட்ரு பண்ணி 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 ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிசம். கடைசியாக வந்து போதும்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து பெர்ஃபெக்ஷனிசம். ஏன் இவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட செல்ஃபை வந்து அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் சரியாக பண்ணலைன்னா இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும், ஹவு அதர்ஸ் பீப்புள் வில் திங்க் அபவுட் மீ, நான் ரொம்ப இரஸ்பான்சிபிள் நினைப்பாங்க, இல்லை நான் கொஞ்சம் கம்மி, என்னோட நாலேஜ் கம்மி, இல்லை நான் வந்து பொறுப்பு இல்லாத மாதிரி நினைப்பாங்க. ஏதோ ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வந்து அதை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, நான் வந்து இதை பெர்ஃபெக்டாக பண்ணி ஆகணுங்கிறதுக்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கலைஞ்சிருக்காது, வீடு நீட்டாக இருக்கணும் தான், பட் அதுக்காக எப்போவுமே பர்ஃபெக்ஷன். ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே எதை எடுத்து எங்கே வச்சாங்கன்னே தெரியாது, ஆனால் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. டக்குன்னு அவங்க கை வேலை பார்த்துட்டே இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்சசிவ் தான், பட் இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்ஷனிசமும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன மாதிரி தாட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குன்னு. அந்த இராஷனல் பிலீஃப் அண்ட் இராஷனல் தாட் அண்ட் செல்ஃப் டிஃபீட்டிங் தாட்டை முதல்ல கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் என்னென்னா,
ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க அவங்க பேசுகிறத நீங்கள் அமைதியாக கேட்கணும், எந்த ஜட்ஜ்மெண்டல் பார்வைகள் இல்லாமல். ஒன்று, சப்போஸ் உங்கள் கிளைண்ட் பேசவே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ் கேட்டு எடுத்துகிட்டு வரணும். அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் எப்போவுமே எக்ஸ்ப்ளோரிங்காக தான் இருக்கணுமே தவிர அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சு அந்த கொஸ்டினை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணி கேட்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டோன் அண்ட் நீங்கள் கேட்குற கேள்விகளோட வார்த்தைகள் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்க அடி மனசில் இருக்க விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில எடுத்துடலாம்.